ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். நம்ம சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. என்னோட வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சி மனசார லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். நிறைய கோயில் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி நாங்கள் போகிற பாடல் பெற்ற கோயில் தல வரலாறுலாம் நான் வந்து போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காவை நைஸாக நறுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், 2 பூண்டு நச்சு போட்டு வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு வந்து அப்பளம் பொரித்து வச்சுட்டேன். வத்தல், இந்த வத்தல் வந்து என்னோடய நாத்தனார் போட்டு கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் நாத்தனார், மாமியார்லாம் சூப்பராக வத்தல் போடுவாங்க. அந்த காலத்தில் வந்து எங்கள் மாமியார் ஊறுகாய், வத்தல் எல்லாம் அருமையாக செய்வாங்க. எங்கள் பெரிய நாத்தனார் இந்த வத்தல் எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக நம்ம வேதபுரீஸ்வரரை போய் பார்த்தேன். அபிஷேகம் ஃபுல்லாக நந்தி பகவானுக்கு பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக உள்ளே போய் சாமியை பார்த்தேன். இன்றைக்கி வந்து வேதபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குற வாய்ப்பும் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக வந்து வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தேன். ஓகே, பாய். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.